அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் கட்டளைப்படி பல்வேறு வகையான மண்ணால் படைக்கப்பட்டார்கள். வானவர்கள் அந்த மண்ணை தண்ணீருடன் கலந்து பிசைந்து வடிவமைத்தனர். சுமார் 40 ஆண்டுகள் அந்த களிமண் காய்ந்து சத்தம் எழுப்பும் களிமண்ணாக மாறியது. ஒரு முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹ் அவருக்கு உயிரூட்டினான் மற்றும் அனைத்து விஷயங்களின் அறிவையும் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வின் கட்டளைப்படி வானவர்கள் அவருக்கு சிரம் பணிந்தார்கள். ஆனால் இப்லீஸ் ஆணவத்தால் மறுத்து வெளியேற்றப்பட்டார். சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மணந்து கொண்டார்கள். ஆனால் தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டதால் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மனமுருகி மன்னிப்பு கேட்டனர். அல்லாஹ் அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். சூரா அல் பக்ரா வசனம் 37. நீண்ட காலம் பிரிந்திருந்த ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரஃபாத் மைதானத்தில் மீண்டும் சந்தித்தார்கள். பிறகு கபாவை கட்டினார்கள். ஆதம் நபிக்கு 10 ஏடுகள் கொண்ட வேதம் வழங்கப்பட்டது. ஆதம் நபியின் மகன்களான ஹாபில் மற்றும் காபில் இடையே நடந்த சண்டையில் பொறாமையினால் காபில் ஹாபிலை கொன்றார். இதுவே மனித வரலாற்றின் முதல் கொலை. ஹதீஸ்களின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயரம் சுமார் 30 முதல் 40 மீட்டர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் சுமார் 960 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்களின் அடக்க ஸ்தலம் ஜெருசலேம், மினா அல்லது அரஃபாத் ஆகிய இடங்கள்.